இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை சுங்கம் 2497 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டிற்காக நிதி அமைச்சினால் சுங்க திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட வருமான இலக்கு 2115 பில்லியன் ரூபாய் எனவும் நவம்பர் மாதமாகும் போது அந்த இலக்கை விஞ்சிய வருமானத்தை திரட்ட முடிந்ததாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் சுங்க பணிப்பாளர் சந்தன புஞ்சியாவா தெரிவித்துள்ளார். இதற்கமைய நவம்பர் மாதத்தில் இந்த வருமான இலக்கு 2115 பில்லியன் ரூபாயிலிருந்து 2231 பில்லியன் ரூபாய் வரை திருத்தப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். எவ்வாறாயினும் அந்த திருத்தப்பட்ட இலக்கும் தற்போது கடந்து சென்றுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சுங்க திணைக்களத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக இந்த அதிக வருமானத்தை ஈட்ட முடிந்ததாக சந்தன புஞ்சியாவா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த ஆண்டிற்கான வருமான இலக்கை நிர்ணயிக்கும் போது கடந்த ஆண்டின் வருமான இலக்கான 1531 பில்லியன் ரூபாயிலிருந்து இந்த ஆண்டு வருமான இலக்கு 2115 பில்லியன் ரூபாவாக பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டது. 2025 ஆண்டில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என்ற தீர்மானத்தையும் கருத்தில் கொண்டே அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அவ்வாறாயினும் அந்த வருமான இலக்கை விஞ்சி செல்வதற்கு வாகன இறக்குமதி ஒரு காரணமாக அமைந்ததுடன் சுங்க திணைக்களத்திற்குள் எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின என்று கூறினார். ஊழியர் சேமலாப நிதியத்தின் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் கீழ் நிறுவனங்கள் மற்றும் உறுப்பினர்களை இணைய வழியில் பதிவு செய்யும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கமைய இன்று முதல் இச்சேவைகளை இணைய வழியில் முன்னெடுக்கப்படும் என தொழிலாளர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் அங்குராப்பண நிகழ்வு இன்று முற்பகல் 9 மணிக்கு தொழிலாளர் அமைச்சு வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தொழிலாளர் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, தொழிலாளர் அமைச்சின் செயலாளர் SM பியதிச உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் 2026 ஆண்டு ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பஹா நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் கம்பஹா மேலதிக நீதிவான் பத்மா அமரதுங்க முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித படுகொலைகள் தொடர்பான விசாரணை பிரிவு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தது. கடந்த 26 கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்டு வந்தார். எனினும் நேற்று அவர் கம்பஹா நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவில்லை. அதற்கு மாற்றாக 1916 ஆண்டின் 33 இலக்க துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் கீழும் 1982 ஆண்டின் 12 இலக்க பொது சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் கீழும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதனை விட தண்டனை சட்டக்கோவையின் 386 அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முறையற்ற அல்லது தவறான பயன்பாடுகள் தொடர்பிலும் டக்ளஸ் தேவானந்தா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மருந்து பொருள் மாஃபியாவை தொடர்வதற்கு மக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை. தரமற்ற மருந்து பொருட்கள் மோசடியை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த சகல நடவடிக்கைகளுக்கும் எதிர்க்கட்சி பூரண ஆதரவை பெற்றுத்தரும். அடிப்படையானதும் மனித உரிமையாகவும் காணப்படும் சுகாதார நலன் கருதி சேனிக்க பிபில மருத்துவ கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூச்சு திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டம் மையங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு 46.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். மறைந்த சிங்கள திரை இசையின் குயில் என அறியப்படும் லதா வல்பொலவின் இறுதிக்கிரியை பூரண அரச மரியாதையுடன் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவரது இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் டிசம்பர் 31 புதன்கிழமை இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடல் நேற்று பிற்பகல் 3 மணி முதல் இரவு 10 மணி வரை கொழும்பில் உள்ள தனியார் மலர் சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் சுதந்திர சதுக்க வளாகத்தில் அன்னாரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதுடன் பின்னர் பொரல்ல பொது மயானத்தில் இறுதிக்கிரியைகள் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. சுகவீனம் காரணமாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தமது 91வது வயதில் லதா வல்பொல நேற்று முன்தினம் காலமானார். 1934 ஆண்டு கல்கிசையில் பிறந்த லதா வல்பொல 1946 ஆண்டு தனது 12வது வயதில் அன்றைய ரேடியோ சிலோன் வானொலியில் தமது முதல் பாடலை பாடினார். அவர் இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். அவற்றில் வெளிநாட்டு மொழி பாடல்களும் அடங்குகின்றன. 1953 ஆண்டு இதாரே திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் பின்னணி பாடகியாக அறிமுகமான அவர் கடந்த பல தசாப்தங்களாக 600க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு தமது குரலை பங்களிப்பு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1953 ஆண்டு இதாரே திரைப்படத்தின் மூலம்
திரைத்துறையில் கால் பதித்த அவர் கடந்த பல தசாப்தங்களாக 600க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு தமது குரலால் பங்களிப்பு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரண லவுகல பிரதேசத்தில் ரப்பர் உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலை ஒன்றில் இன்று காலை தீ பரவியது. இந்நிலையில் ஒரண தீயணைப்பு பிரிவினர், பிரதேசவாசிகள் மற்றும் தொழிற்சாலை ஊழியர்கள் இணைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டது. தீ பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வர்த்தகம் தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் சந்தேக நபர் ஒருவர் பல மனித படுகொலைகளுடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி என கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ரத்கம பகுதியில் உள்ள மயானம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மீட்டியாகுட போலீசாரால் கடந்த 24ஆம் தேதி போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் பலபிட்டிய நீதவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மிட்டியாகுட போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். மேற்படி விசாரணைகளின் போது சந்தேக நபர் வெளிநாடு சென்று தலைமறைவாகியுள்ள பாதாள உலக குழு தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்திருந்தமை மற்றும் அவர்களின் வழிகாட்டல்களுக்கு அமைய மனித படுகொலைகள் உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. வெளிநாடு சென்று தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபரான ஈனட்டியன மகேஷ் என்பவரது நெருங்கிய உறவினரான ஜிங்கா வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கியுடன் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈனட்டியன பகுதியில் நேற்று முன்தினம் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலுக்கமைய விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து சந்தேக நபர் ஒருவரை கைது செய்திருந்தனர். கைதானவர் ஈனாட்டியன மினுவாங்கொட பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய ஜிங்கா என விசாரணை அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். நாட்டிலிருந்து போதைப் பொருளை ஒழிக்கும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளில் கடந்த ஒரு நாளில் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பாக 840 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 378 கிராம் ஹெரோயின், 417 கிராம் ஐஸ் மற்றும் அஷிஷ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 11 பேரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்ட 6 சந்தேக நபர்கள் புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை போலீசாரினால் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விசேட நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 22 பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 22,879 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேலும் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 126 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மதுபோதையில் மற்றும் அஜாக்கிரதையாக வாகனங்களை செலுத்திய குற்றச்சாட்டில் மேலும் 426 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இனிவரும் காலங்களில் மதுபோதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் WGJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் மற்றும் மது பாவனையே இந்த விபத்துகளுக்கு பிரதான காரணம் என குறிப்பிட்ட அவர் இனிவரும் காலங்களில் இத்தகைய விபத்துக்களின் போது போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வெனப்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நைனாமடை பாலத்திலிருந்து யுவதி ஒருவர் கிங்கோயாவிற்கு குதித்து நீரில் மூழ்கி மாயமாகியுள்ளார். சம்பவம் குறித்து நேற்று வெனப்புவ போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காணாமல் போன யுவதி போருந்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த யுவதி தான் காதலித்த இளைஞனை தொலைபேசி ஊடாக அந்த இடத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார். அந்த இளைஞன் தனது நண்பர் ஒருவருடன் நைனாமடை பாலத்திற்கு அருகில் வந்தபோது யுவதி ஆற்றில் குதித்துள்ளார் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. யுவதியை காப்பாற்றுவதற்காக அந்த இளைஞனும் ஆற்றில் குதித்துள்ளார். எனினும் அங்கு இருந்தவர்கள் இளைஞனை பத்திரமாக மீட்ட போதிலும் யுவதி நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். வெனப்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நாட்டில் நிலவி வரும் சீரற்ற கால்நடை நிலவரம் காரணமாக பல பகுதிகளில் கடும் மழை வீழ்ச்சி, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தற்போது நடைபெற்று வரும் பண்டிகைக்கான எந்தவித அலங்கார வேலைகளும் மேற்கொள்ள வேண்டாம் என மட்டக்களப்பு மாநகர சபை ஒருமித்த தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது.
மாநகர சபையில் நாங்கள் எடுத்த தீர்மானத்துக்கு அமைவாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை நாங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு நாங்கள் பொதுமக்களிடமிருந்து நிவாரணப் பொருட்களை எல்லாம் சேகரித்து அந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் திருகோணமலை மாவட்டம் மற்றும் பதுளை மாவட்டத்தை சேர்ந்த பிரதேசங்களுக்கு சென்று நாங்கள் அந்த சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொதிகளை வழங்கியிருந்தோம். பதுளை மாவட்டம் மடல் சீமை பிரதேசத்துக்கு சென்று அங்கே அமைக்கப்பட்டிருந்த ஒரு முகாமில் சென்று நேரடியாக நாங்கள் அந்த நிவாரணப் பொதிகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். அப்பொழுது அங்கே இருந்த அந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்கள், அந்த மக்களின் உறவினர்களை இழந்து தவிக்கின்ற அந்த நிலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தபோது சுனாமியினால் எமது பிரதேசம் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த அனர்த்தத்தை நாங்கள் கொண்டிருந்த அதே தாக்கத்தை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையிலே நாங்கள் அவர்களது அந்த தாக்கங்கள், அவர்களது அந்த வாழ்க்கையில் அதுகள் சந்தித்திருக்கிற அந்த இடர்கள் எல்லாவற்றையும் நாங்களும் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் அந்த நிவாரணப் பொதிகளை கொடுத்துவிட்டு நாங்கள் திரும்பி இருந்தோம். பிற்பாடு நாங்கள் எமது மாநகர சபை உறுப்பினர்கள் எல்லோரும், நிர்வாகம் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தோம். உண்மையிலே இந்த அனர்த்தத்தினிலே இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த காரணத்தினால் புது வருட பிறப்பு, நத்தார் பண்டிகை பிறப்பு என்பவற்றை நாங்கள் வருடாந்தம் மட்டக்களப்பு நகரத்திலே எழுச்சியாக செய்து வருகிற நிலையிலே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எங்களது அனுதாபங்களை தெரிவிக்கும் நோக்கோடும் இத்தகைய இந்த கேளிக்கைகள், கொண்டாட்டங்களை எல்லாம் செய்வதில்லை என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். நுவரெலியா மாவட்டம் மார்காஸ்தோட்ட அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்கு சாந்தி கிடைக்கவும் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு எழவும் ஆசி வேண்டி விசேட சிவபெருமானுக்கு யாக பூஜை சிவஸ்ரீ லூசிதரன் குருக்கள் தலைமையில் நடைபெற்றது. நாட்டில் இயற்கை அனர்த்தம் இடம்பெற்று ஒரு மாதம் நிறைவு பெற்ற நிலையில் அந்த அனர்த்தத்தில் உயிர்நீத்த மக்களுக்காக விளக்கேற்றி மௌன அஞ்சலி செலுத்தியதோடு விசேட யாக பூஜையும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகமும் இடம்பெற்றது. இதன்போது போலீஸ் உத்தியோகத்தர்கள், இராணுவ வீரர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கிளின்டன் தமிழ் பிரிவில் அமைந்துள்ள ஐயப்பன் ஆலயத்தில் கிளின்டன் ஐயப்ப யாத்திரை குழுவின் 3வது வருட மகா மணி பூஜை நேற்றிரவு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்தனர். விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பஜனை பாடி படிப்பூஜை இடம்பெற்றது. ஐயப்பன் பூஜை இடம்பெற்று ஐயப்பன் பஜனை நடைபெற்ற பின்னர் பூஜையில் ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் திரண்டு வந்து கலந்து கொண்டனர். ஏராளமான பக்தர்கள் சுவாமி ஐயப்பனின் மணி அணிவித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டு விசேட அபிஷேகத்துடன் ஐயப்பன் பூஜைகள் இடம்பெற்றது.
கொழும்பு 15 அமைந்துள்ள மிராக்கள் பாலர் பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது. பாலர் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு அம்சங்கள் விழாவை சிறப்புற்றின. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலன்னறுவ மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இப்பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்திலும் கண்டி, அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தளை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்மந்தோட்டம், மொனராகலம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பழம்பெரும் பிரெஞ்சு நடிகை பிரிகிட் ஃபார்டோ தனது 91வது வயதில் காலமானார். இவர் 1952ஆம் ஆண்டு முதல் 1973 வரை பிரெஞ்சு மொழியில் பல்வேறு படங்களில் நடித்து புகழ் பெற்றார். பின்னர் சினிமா துறையிலிருந்து விலகிய பிரிகிட் ஃபார்டோட் விலங்குகள் நல ஆர்வலராக திகழ்ந்தார். இந்நிலையில் நடிகை பிரிகிட் ஃபார்டோட் நேற்று காலமானார். வயது மூப்பு, உடல்நலக் குறைவு காரணமாக பிரிகிட் ஃபார்டோட் காலமானார். அவரது மறைவிற்கு ரசிகர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தெற்கு மெக்சிகோவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் குறைந்தது 13 பேர் இறந்துள்ளனர் மற்றும் கிட்டத்தட்ட 100 பேர் காயமடைந்துள்ளனர் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஒக்சாகா மாநிலத்தில் உள்ள ரயில்வேயின் இசட் பாதையில் இந்த ரயில் தடம் புரண்டது. மேலும் அந்த நேரத்தில் ரயிலில் சுமார் 250 பயணிகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர் மற்றும் சுமார் 98 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 36 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து மாநில மற்றும் மத்திய அமைப்புகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று திருவனந்தபுரத்தில் இடம்பெற்று முடிந்த இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகளுக்கு இடையிலான T20 தொடரின் 4வது போட்டியில் இந்தியா 30 ஓட்டங்களால் வெற்றியினை பதிவு செய்துள்ளது. அதேநேரம் இந்த வெற்றியுடன் இந்தியா இந்த தொடரில் 4வது தொடர் வெற்றியை பதிவு செய்ய இலங்கை மகளிருக்கு தொடரில் இது 4வது தொடர் தோல்வியாக மாறியுள்ளது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியானது அங்கே 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஆடுகின்றது. இந்த நிலையில் தொடரின் முதல் 3 போட்டிகளிலும் இலங்கை தோல்வியினை தழுவிய நிலையில் தொடரின் 4வது போட்டி ஆரம்பமானது. போட்டியில் நாணய சுழற்சியில் வென்று பந்து வீச்சை தெரிவு செய்த இலங்கை மகளிர் அணி இந்தியாவை முதலில் துடுப்படுத்தாட பணித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய வீராங்கனைகள் ஷேபாலி வெர்மா, ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் மூலம் அதிரடியாக மிகச்சிறந்த ஆரம்பம் பெற்றதோடு இது 20 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 221 ஓட்டங்களை எடுத்தனர். பின்னர் 222 ஓட்டங்கள் என்கிற சவால்மிக்க போட்டியின் வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி சமாரி அத்தபத்து, ஆஷினி பெரேரா சிறந்த ஆரம்பம் வழங்கினர். விக்கெட்டுகளை அடுத்து தடுமாறிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 191 ஓட்டங்களுடன் போட்டியில் தோல்வியை தழுவியது.